தன்னை சிறியவனோ கற்றுக்கு முன்பு காட்டுக்கிறான். உதட்டளவிலும் சொல்கிறேன், உள்ளத்தளவிலும் சொல்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. டேய் இப்படியா? நான் அப்படி தான் பார்த்தேன். டேய் என்ன வார்த்தை சொல்கிறேன் நீ? நல்லவனை சொல்கிற மாதிரியே சொல்கிறான் வரையுமே. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. தாவீது ஆடி ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. கோவன்றது தாவீதுக்கு வந்தது கிடையாது. கோலியாத் மேலே மட்டும்தான் கோவம் வந்துச்சு. மற்ற அந்த புறத்து இந்த புறம் அந்த புறம் எந்த புறமும் நிரம்பி வழிஞ்சதுக்கு காரணம் தாவீதுக்கு வந்து கோவமே வராது. அபிகாயில் எந்த பொம்பளை சொன்னாலும் கேட்டுக்குவார். நம்ம இப்படி தானே பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அபிகாயில் வந்து சொல்லுது, தேவனுடைய யுத்தத்தை செய்கிறராமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ச்சு. எப்பா எல்லாம் விடுங்கப்பா, இவ்வளோ பேர் சேர்ந்து போய் ஒருத்தனை போய் வெட்டுறது லூஸ் இல்லை, லூஸ் மாதிரி இல்லை இதெல்லாம். ஏன்டா முன்னாடியெல்லாம் சொல்லி எட்ரா பட்டயத்தை விட்றா வண்டி அவன் வீட்டுக்கு என்ன. தாவீது அப்படியே ஆஃப் ஆகிட்டார். பொம்பளைங்க எது சொன்னாலும் கேட்டுக்கும். அபிகாயில் இது யார்? அம்னோவாம் கூட வர சரி தூ பிக்கப் எது. அதாவது கோவன்றதே தாவீதுக்கு வந்து. அதனால் அந்த புறமும் நிரம்பிச்சு இந்த புறம் அப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இங்கே பார்த்தா இது ரொம்ப நம்ம பிரசங்கத்துக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சாலமோன் சொல்கிற விஷயம் நீதியானவர், நேர்மையானவர், அவர் உண்மை உள்ளவர். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நானும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எப்படி பாருங்கள், சிறு பிள்ளையாக இருக்கிறேன். தன்னை பெரியவனாக காமிக்கிற உலகம் இது. சீடர்கள் 0 வாட்ஸ், 12 0 வாட்ஸ். அப்போது அபிஷேகம் பார்த்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். 12க்கும் ஒன்றும் தெரியாது. எது நினைக்கிறதுங்களோ பேசும். அவன் என்ன நினைப்பான், அவன் மனசு இருக்குது. அப்போ கூடனா வேணாம் அனுப்பிச்சிடு. இப்போ சாப்பாடு டைமுக்கு வந்திருக்கிறேன், இல்லை நீங்களே வரீங்களோ நானே வரணும். நம்ம வீட்டில் ஒன்று வந்து வேணாம் அனுப்பிச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாய் தினமோ வீட்டில்னுவீங்க. இல்லை நான் வரேன், எப்படி இருக்கேன் எனக்கு? இல்லை எப்படியெல்லாம் இருக்கும் என் மனநிலை, மனுஷன் தானே. அந்த மாதிரி இந்த சீடர்கள் வந்து 5000 பேர் உட்காந்துருக்கான். வேணாம் அனுப்பிச்சிரு. நம்மகிட்ட காசு கிடையாது. இல்லை இதே பழப்பாயிடுச்சு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சீடர் இருக்குது. அவன் எடுக்கிற காணிக்கெல்லாம் என்னடா பண்ணுறீங்க? அதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு குஷ்டரோகம் வந்துடும். ஆமாம், ஏன்னா நியாயமாக பேசுகிறேன். எல்லாம் குடுன்னு அவன் நோய்பட்டு அந்த கோமாவில் இருக்கணும்னு கேட்காது. அந்த வேதனைலாம் தெரியாது. காணிக்கை கேட்குறதும் தெரியாது, ஜெபிக்கிறதும் தெரியாது. அதுக்கு மேலே வரதும் தேவையில்லாம தொட்டு ஏஞ்சிக்கிறான், சுகமாக வரான், சாட்சி சொல்கிறான். அதனால தான் சாட்சி சொல்லிட்டு எஸ்கேப் போயிடுறான். நிறைய பேர் திருப்பி போனால் காசு கேட்குறானுங்கன்னு. இது நடக்குது. நடைமுறை சுவிசேஷ பணிவிடைகள் எல்லாம் இருக்கிறதுனால தெரியும். இது போய் பார்த்தா சீடர்கள் சொல்கிறேன், அவங்கள அனுப்பிச்சிரு. அதுக்கப்புறம் பேய் ஓட்ட சொன்னால் அது துப்பு கிடையாது. சீடர்களை சொல்கிறேன்.